வாழ்க வளமுடன். புலன் மயக்கம் என்ற ஒரு தலைப்பின் கீழே வேதாத்திரிய சிந்தனைகளை வழங்கிய அனிதா சசிகுமார் அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த தலைப்பு புலன் மயக்கம். இப்போ புலன் இன்பம் என்று ஒரு வார்த்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். புலன் மயக்கம் என்று ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப புலன் மயக்கம் என்பது கெடுதலானதா, புலன் இன்பம் என்பது கெடுதலானதா? இப்ப புலன் இன்பம் என்ற வார்த்தையை மகர்ஷி அவர்கள் வேற ஒரு இடத்தில் கூட கூறுகிறார்கள். பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த நான்கிலே புகுந்து அழிந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துதே என்று சொல்லுகிறார். அப்ப புலன் இன்பம் என்பதே அங்கு தவறு என்று சொல்லுகிறார். புலன் இன்பம் இப்போ புலன் இன்பத்தை நாடுவது, அதனுடைய நீட்டிப்பு தான் மயக்கம் என்று வந்துவிடுகிறது. புலன் மயக்கம் என்று வந்துவிடுகிறது. இப்போ இந்த புலன் இன்பம் புலன் மயக்கம் இதுல என்ன நடக்குது? இப்போ மனிதர்களிடம் இந்த புலன் மயக்கத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். இதுதானே நோக்கம். இந்த நோக்கத்துக்காக மகரிஷி அவர்கள் செய்தது 2 காரியங்கள். மனிதர்களை புலன் மயக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு அவர்கள் 2 முறைகள். ஒன்று ஆக்கினை தவம். அப்ப அது என்ன ஆகுது? மனதுக்கு ஒரு பயிற்சியை அங்கு கொடுக்கிறது. புலன் மயக்கத்துக்கு செல்லாமல் ஒரு விழிப்பு நிலையில் இருப்பதற்கு மனதுக்கு ஒரு பயிற்சி. ஆனால் அதன் பிறகு இந்த புலன் மயக்கம் என்பதில் அதாவது விடுதலை பெறுவதற்காக அவர் கூறிய விளக்கம் என்ன விளக்கம் என்று சொன்னால், புலன் வழியாக நாம் பொருள்களோடோ நபர்களோடோ அதை தூக்கும் போது நம்முள் என்ன நிகழ்கிறது, நாம் என்ன அனுபவத்தை பெறுகிறோம். இப்போ இந்த விளக்கம் ஆன்மீக உலகிலே எங்குமே சொல்லப்படாத ஒரு விளக்கமான ஒரு விளக்கம். அதாவது புலன் வழியாக நம்ம பொருள்களோடு தொடர்பு கொள்கிறோம். அப்பொழுது இன்பம் என்ற உணர்வை பெறுகிறோம். அந்த இன்பம் என்ற உணர்வு இப்போ அந்த உயிராற்றலின் வெளிப்பாடால் தான் அந்த உணர்வை உணர்கிறோம். எந்த இன்பம்? சுவை என்ற ஒன்றை நாம் இன்பம் என்று அனுபவிக்கிறோம். இப்போ புலன் வழியாக உயிராற்றல் அழிவதையே இன்பம் என உணர்மயக்கம் என்று ஒரு இடத்துல மகரிஷி சொல்றார். அப்ப புலன் இன்பம் என்று சொன்னால் புலன் வழியாக உயிராற்றலை செலவழித்து உணர்கிற அந்த உணர்வைத்தான் புலன் இன்பம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் சாதாரணமாக இன்பம் என்று நம்ம ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இன்பம் என்ன? இப்ப அந்த இன்பத்தை நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்பம் என்பது ஒன்று, புலன் இன்பம் என்பது ஒன்று, புலன் மயக்கம் என்பது அடுத்த நிலை. அப்ப புலன் இன்பத்தையும் இன்பத்தையும் நம்ம தனியா பிரிக்கிறோம். அப்ப இன்பம்ங்கிறது என்ன என்று சொன்னால், துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அப்ப பசி என்ற துன்பம் நீங்கியது. நீங்கின உடனே நிறுத்திக் கொள்கிறோம், விழிப்போடு அந்த துறவு நிலை மேற்கொள்கிறோம். அப்ப மனம் அப்படியே எப்படி இருக்கு? ஒரு இன்பம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. அப்பா
பசி நீங்கி இன்பமாக இருக்கிறது. இத பசி நீங்கினதுல நீங்க உணர்றதை விட அந்த இன்பத்தை நீங்க எங்க உணரலாம் என்று பார்த்தால், நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பஸ்ல போயிட்டே இருக்கிறீங்க. பஸ்ஸு அப்பதான் 4 மணி நேரம் கழிச்சு நிக்குது ஒரு இடத்துல. நிறுத்தினா யூரின் போறீங்க. அப்படியே யூரின் போய் முடிச்ச உடனே ஒரு சுகமான இன்பம் இருக்கும் பாருங்க. அதுதான் அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடம் என்பது இன்பம். அது இயற்கையாக இருக்கக்கூடிய இன்பம். அந்த இடத்துல இன்பத்தை அனுபவிக்கிறோம். அந்த இன்பத்துல ஜீவகாந்த விரயம் இருக்கானா? இல்ல, அது இயல்பாக இருக்கக்கூடிய இன்பம். ஆனால் ஜீவகாந்தத்தை செலவு செய்து அந்த ஜீவகாந்தம் சுவையாகவோ, அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் சொல்றமே, ஒளியாகவோ சுவையாகவோ மனமாகவோ உயிராற்றல் மாற்றம் பெறுகிறதே. மாற்றம் பெற்று ஒரு உணர்வை பெறுகிறோமே, அது இன்பமாத்தான நமக்கு தெரியுது. சுவையாக இருக்கிறது, சுவைக்கும் போது இன்பம் தானே. அப்ப இந்த இன்பம் எது, அந்த இன்பம் எது என்று சொன்னால், துன்பம் நீங்கிய இடம் என்பது இன்பம். அது இயல்பான இன்பம். இங்கே உயிராற்றல் விரயமாகி அந்த சுவை என்பது இன்பமாக இருக்கிறது, வாசனை என்பது இன்பமாக இருக்கிறது, ஒளி ஒளி என்ற பார்வையும் கேட்டல் எல்லாமே இருக்கு. ஆனா இதுல செலவு, உயிராற்றல் செலவு. உயிராற்றல் செலவின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை புலன் இன்பம் என்று சொல்லுகிறோம். சரி, புலன் இன்பம் அனுபவிக்கலாம். எதுவரை? நம்மிடம், அதாவது உடல் இயக்கத்துக்கும் உடல் கட்டமைப்புக்கும் தேவையான உயிராற்றலை விட்டுவிட்டு எக்ஸஸா இருக்கக்கூடிய உயிராற்றலை நீங்க அனுபவிக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸான உயிராற்றல் எப்பயும் போலதான் இருக்கு. நமக்கு தாத்தாவுக்கு எவ்வளவு இருந்துச்சோ அதே மாதிரிதான் நமக்கும் இருக்குது. ஆனா தாத்தாவுக்கு அனுபவ பொருள்கள் இன்றைக்கு இருப்பதை போல கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு குறைவாக இருந்தது. இப்பொழுது ஒரு 20 மடங்கு அதிகமாக இருக்கிறது. நான் 20 மடங்கு சொல்றது கம்மியா என்னன்னு எனக்கு புரியல. ஆனா அந்த எக்ஸஸ் ஜீவகாந்தம்ங்கிறது 20 மடங்கு பெருகி இருக்கிறதா? இல்லையே. அது இந்த உடல், தாத்தா உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம உடம்பு இருக்கு. அந்த உடம்புக்கு எப்படி அந்த உருவ அமைப்பை அதை பாதுகாப்பதற்கு ஜீவகாந்தம் வேணுமோ அவ்வளவு ஜீவகாந்தம் இப்பயும் வேணும். தாத்தாவுக்கு காற்று இயங்குவதற்கு எவ்வளவு ஜீவகாந்தம் தேவைப்படுச்சோ அது நமக்கும் வேணும். அப்ப அங்க இருக்க தேவைப்படும் மினிமம் பேலன்ஸ்ங்கிறது ஒண்ணுதான். சரி, அப்ப உற்பத்தியை கூட்டிட்டோமா? உலகம் முழுவதும் பொருள்களின் உற்பத்தியை கூட்டினோம், ஜீவகாந்தத்தின் உற்பத்தியை கூட்டி இருக்கிறோமா? அப்படி செய்யணும்ல. நம்ம நாட்டில் கூட என்ன பண்ணாங்கன்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மால், கடை, இது எல்லாத்தையும் இங்க ஓப்பன் மார்க்கெட்ல இங்க திறந்து விடணும் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பல்சன் பண்ணாங்க. என்னன்னு கேட்டா, இவங்க என்ன சொல்றாங்க, அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டிலே மக்களை செலவு பண்ண சொல்லி பழக்கணும் அப்படின்றான். இது உலக நாடு, இங்க செலவு பண்ணணும், செலவு பண்ண வைங்க அப்படின்னு தூண்டுகிறான். அப்பதான் உலக மார்க்கெட்ல அவனுக்கு வியாபாரம். அப்படி வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய மாலெல்லாம் இங்க தொடங்கி செலவு பண்ண வைக்கிறான். அதுக்காகத்தான் நீங்க கடைகளில் எல்லாம் அப்படியே வண்டியை தள்ளிட்டு அப்படியே உள்ள போங்க, எல்லாத்தையும் நீங்களே பார்த்து எடுத்து போட்டுக்குங்க, பொருள்களை வாங்கி குவிக்க வைக்கிறான். சரி, இதையெல்லாம் செஞ்ச கவர்மெண்ட் மக்களுடைய வருமானத்தின் ஆதாரத்தை பெருக்கி விட்டாயா? செலவு பண்றதுக்கு பணம் வேணும்ல. நீ இது எல்லாத்தையும் திறந்து விட்டுற, செலவு பண்ற மனதை தூண்டி விட்டாய். இங்க மக்கள் என்ன கடன் வாங்கி செலவு பண்றான். நீ தானே தூண்டுன, நான் கடன் வாங்கி செலவு பண்றேன், பேங்க்ல கடனை திருப்பி அடைக்க மாட்டேன்றான். அப்ப
முதல்ல என்ன பண்ணணும்? இங்கு வரவு எவ்வளவு, அதற்கு தகுந்தார் போல் செலவு, வரவுக்கு தகுந்தார் போல் செலவு என்ற ஜீவகாந்த வரவு செலவு கணக்கு இங்கு சமுதாயத்தில் பார்க்கணுமா இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அனுபவ பொருள்கள் 20 மடங்கு கூட்டிட்டோம். ஆனா ஜீவகாந்தம் அதே அளவுல தான் இருக்கு. அப்ப இப்ப இந்த புலன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பொருள்கள் நிறைய இருக்கு, காசும் இருக்கு, வசதியும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இங்கே புலன் வழியாக வெளியேற்றுவதற்கான ஜீவகாந்தம் இல்லை. இப்போ இந்த புலன் வழியாக ஜீவகாந்தத்தை செலவு பண்ணித்தான் நாம ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறோம் என்ற கருத்து இந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? வேதாத்திரி ஆசிரியர்களுக்கு இது எவ்வளவு பேருக்கு தெளிவாக தெரியும்? இது தெளிவாக உணர்த்துவதற்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? இது மிக 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 அவசியம். இந்த சப்ஜெக்ட்ல இது மிக 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 அவசியமானதாக. அப்ப நம்ம உயிராற்றல் செலவு செய்துதான் இந்த உணர்வை பெறுகிறோம், புலன் இன்பத்தை பெறுகிறோம் என்று சொன்னால், அது மயக்கம் என்ற நிலைக்கு போகிறது என்று சொன்னால், அது உடல் உறுப்புகளுக்கு இயக்கத்துக்கு தேவையானதை கூட எடுத்து விட்டோம் என்று அர்த்தம். அப்ப புலன் மயக்கம் என்பது நோயில போய் தான் முடியும். இன்னைக்கு இவ்வளவு நோய் வருவதற்கு காரணம் என்ன? அந்த மினிமம் பேலன்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸஸை மட்டும் செலவு பண்ணல, இருப்பை எடுத்து செலவு செய்கிறான். ஏனென்று சொன்ன, என்னிடம் வசதி இருக்கிறது, நான் சாப்பிடுகிறேன், நீ என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்றான். ரைட்டு. அப்ப ஆஸ்பத்திரியில் போய் பாரு, என்னிடம் இருக்கிறது, நான் செலவு செய்து கொள்கிறேன். இப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்ப அவரவர் உயிராற்றலுக்கு தகுந்தார் போல் அவன் வாழ்க்கையில் அனுபவத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்து எப்பொழுது வரும்? உயிர் என்றால் என்ன, உயிராற்றல் என்றால் என்ன, ஜீவகாந்தம் என்றால் என்ன, வான்காந்தம் என்றால் என்ன, இந்த ஜீவகாந்தம் புலனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த புலன் வழியாக உயிராற்றல் எப்படி வெளியேறுகிறது, எவ்வளவு வெளியேறுகிறது, அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது, இதெல்லாத்தையும் ஜாங்கிரி கதையை வச்சு மகரிஷி விளக்கி இருக்கிறார்கள். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த புலன் வழியாக உயிராற்றல் விரயமாகி நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம் என்பதுதான் மயக்கத்துக்கு போகுது. ஆனா இப்ப புலன் வழியாக நீங்க அனுபவிக்கிறீங்க, ஆனா எந்த செலவும் இல்லை என்று சொன்னால் அங்க எந்த பாதிப்பும் இல்லை. அது எப்படி? இந்த புலன் மூலமாக நீங்கள் ரசிக்கிறீர்கள், இயற்கை ரசிக்கிறீர்கள், கண்களின் மூலமாக, காதுகளின் மூலமாக குயிலின் ஓசையை ரசிக்கிறீர்கள். இப்போ ஒரு மலரின் வாசனையை நுகர்கிறீர்கள். அப்படியே தென்றல் காற்று, அப்படியே ஜில் என்ற காற்று, அப்படியே ஒரு மலையில அப்படியே ஒரு மிஸ்ட் வருது, அப்படியே உடலை தழுவிக்கொண்டு செல்கிறது, ரசிக்கிறீர்கள். இங்கு எங்குமே ஜீவகாந்த செலவே கிடையாது. ஆனால் புலன் மூலமாக நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? ஒரு உணர்வை உணர்கிறோம் அல்லவா? ஒரு மகிழ்ச்சியான உணர்வு. அதுவும் புலன் வழியான இன்பம் என்று சொல்லலாம். ஆனால் அதுல செலவு இருக்கா? இல்லை. அதனால்தான் நாம என்ன சொல்றோம்? பொருள்களை துய்த்தல் என்பதில் தான் இங்கு பிரச்சனை, அங்குதான் மயக்கம். துய்த்தல் என்பதை விட்டுவிட்டு, தேவையின் அளவில் துய்த்தல் என்பதை விட்டுவிட்டு, அடுத்து ரசித்தல் என்பதற்கு மனிதன் சென்று விட்டால் அங்கு மயக்கமே இல்லை. அதை பெற வேண்டும் என்று எப்பொழுது நினைக்கிறானோ அப்பொழுதுதான் மயக்கமே தவிர ரசிக்கும் வரை எந்த ஒரு மயக்கமும் இல்லை. இப்போ மனிதனுக்கு ஒரு முக்கியமான தேவை, இயற்கையை ரசித்து பழக வேண்டும். இது இந்திய நாட்டில் இவ்வளவு தத்துவங்கள் இருக்கிற இடத்தில் தான் இங்கு பெறுதல் பெறுதல் பார்த்ததெல்லாம் வாங்கணுங்கிறது இங்கேதான் நடக்குது. மேலை நாடுகளில் கூட அப்படி இல்லை. அதனால்தான் உலகத்திலேயே மனிதர்கள் ஹாப்பியா இருக்கக்கூடிய நாடுகளின் தர வரிசையிலே அந்த முதல் 10 நம்ம நாடு இல்லை. நம்ம நாடு எத்தனாவதுல இருக்குன்னே தெரியல. அங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் எல்லாம் அந்த சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாம் பாருங்கள், பின்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க், இதெல்லாம் சொல்றாங்க.
அந்த நாடுகளிலெல்லாம் சென்று பார்த்தால் மக்கள் இயற்கையை ரசிக்கிறார்கள், மனிதர்களை ரசிக்கிறார்கள். ரோட்ல யாராவது போனா அவங்கள பார்த்து அப்படி ஒரு ஸ்மைலிங்கா அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி போறாங்க. அப்ப அவர்களிடம் ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் இயற்கையை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ரசிக்கும் தன்மை இருக்கிறது. அவர்கள் பொருள்களை பெறுதல் என்பது இல்லை. நான் ஒன்று கேள்விப்பட்டேன். ஐஸ்லாந்துல என் பொண்ணு இருக்கிறத அது சொல்றத கேள்விப்பட்டேன். வீட்டில் பல பொருள்களை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது புதிதாக ஒரு பொருள் வாங்கி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்மளே வாங்குறோம். ஒரு சாதாரண சில்வர் குக்கர் வச்சிருந்தாங்க, இப்ப காப்பர் பாட்டில் சில்வர் குக்கர் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த குக்கரை தூக்கி நம்ம என்ன பரல் மேல வச்சிடறோம். இது மாதிரி பொருள்களை எல்லாம் அங்கெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா? வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய சின்ன டேபிள் போட்டு அதுல வச்சிடுறாங்க, முன்னாடி வச்சிடுறாங்க. இந்த பொருள் தேவைப்படுபவர்கள் எடுத்து செல்லுங்கள் என்று முன்னாடி வச்சிடறாங்க. என் பொண்ணு ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பியானோ இருக்கிறது. வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது. என்னடா உள்ள இருக்கிற பியானோ இங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அவங்க புதிய பியானோ வாங்கி விட்டார்கள். இந்த பியானோவை யாராவது யூஸ் பண்றோம்னா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? ஃப்ரீயா எடுத்துக்கங்கன்றாங்க. தேவைப்படுபவர்கள் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் மட்டும் இப்படி ஒரு வீட்டில் வெளியிலே வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எடுப்பதற்கு அடிச்சுட்டு கிடக்கிறதுல 5 பேர் செத்து போயிடுவான் அந்த கூட்டத்தில். அதை எடுக்கிறவனே பார்த்தீங்கன்னா இருக்கிறவன் தான் போய் எடுத்துக்கிட்டு இருப்பான். அங்கு தேவைப்படுபவர்கள் எடுக்கிறார்கள், மற்றவர்கள் எடுக்கவில்லை. இது ஒரு மார்க்கெட் பார்க்கிறோம். இதை போல இன்னும் ஒரு மார்க்கெட் இருக்கு. அவர்கள் புதிதாக வாங்கிவிட்டால் செகண்ட்ஸ் சொல்லி ஒரு இடத்துல அவர்கள் கொண்டு வந்து சந்தையில் நம்ம வைக்கிற மாதிரி அங்க செகண்ட்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல போய் அந்த 1/3 விலைக்கு அல்லது 1/4 விலைக்கு 25% விலைக்கு அதை வாங்கி கொண்டு வந்து விடலாம். அப்படியெல்லாம் இருக்கிறது. என் பொண்ணு அங்க போய் அவங்க சமையல் பாத்திரம் எல்லாமே அந்த செகண்ட்ஸ் விற்கிற அன்னைக்கு போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்து அதில் தான் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஒரு கொடுத்து விடுகிறார்கள். இது இப்போ அம்மா சொன்ன மாதிரி வீட்டில் தேக்குவதில்லை. அப்ப அந்த ஹாப்பியஸ்ட் நாடுல மனிதர்கள் ஹாப்பியா இருக்கக்கூடிய ஐஸ்லாந்து 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. நம்ம எத்தனாவது இடம்னே தெரியல எனக்கு. நம்ம கீழே இருப்போம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி என்றால் என்ன என்றே தெரியாமல் இருக்கிறோம். ஏன்? இந்த மயக்கம். அங்க ஜீவகாந்த விரயத்தை பத்தி அங்க யாரும் சொல்லித்தரல. புலன் மயக்கத்தை பத்தி அங்க யாரும் பேசுறது இல்லை. அவர்கள் யாரையும் தேக்குவதில்லை. கர்மவினையை பற்றி அங்க யாருக்கு சொல்றது இல்லை. அவன் யாரும் சொத்தையை சேர்த்து வைக்கிறது இல்லை. இங்க கர்மவினையை பற்றி, ஜீவகாந்தத்தை பற்றி, புலன் மயக்கத்தை பற்றி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தான் அது அதிகமாக இருக்கிறது. ஐயா பேசாம நம்ம இதை பேசுறதெல்லாம் நிறுத்திட்டாலாவது சமுதாயம் திருந்துமா? பேசாம நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டோம். நம்ம நிறுத்திட்டோம்னா நம்மளே கெட்டு போயிடுவோம். நம்மளே இப்ப பேசுறது எதுக்காக? சமுதாயம் திருந்துறதுக்காக அல்ல. நாம இப்ப பேசணும்னா பேசுறதுனால நம்ம கொஞ்சமாவது திருந்துவோமேங்கிறதுக்காக தான் நாம பேசிட்டு இருக்கோம். ஆக இந்த புலன் மயக்கம், புலன் இன்பம் என்பதெல்லாம் இந்த ஜீவகாந்தத்தின் அந்த வரவு செலவோடு புலன் வழியாக ஜீவகாந்த செலவின் மூலமாகத்தான் இதை அனுபவிக்கிறோம். இந்த மயக்கத்தில் ஜீவகாந்த விரயம் என்பது நடக்கிறது. ஜீவகாந்தத்தின் செலவு இன்பம், ஜீவகாந்தத்தின் விரயம் என்பது மயக்கம். அப்ப இந்த ஜீவகாந்தத்தின் வரவை பார்ப்பதே இல்லை, செலவை மட்டும் பார்க்கிறோம். அதாவது பர்ஸ்ல பணம் இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம உடம்புல ஜீவகாந்தம் இருக்காங்கிற கணக்கை பார்க்காம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஜீவகாந்தத்தின் செலவின் மூலமாகத்தான் அடுத்தம் ஒலி சுவை மனதை உணர்கிறோம் என்ற ஒரு தத்துவம் அடிப்படை பள்ளியிலிருந்து ஒவ்வொரு மாணவிகளுக்கும் இது சொல்லித்தரப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்மளோட மாணவர் பயிற்சியில இந்த புலன் மூலமாக இந்த ஜீவகாந்தம் செலவு செய்துதான் ஒவ்வொன்றையும் உணர்கிறோம் என்பதை நாம் நம்ம குழந்தைகள் கல்வியில் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இப்படி ஒவ்வொன்றையும் உணரச் செய்வது மகரிஷி. இப்படி உணர்வையும் கொடுத்து விட்டு, தத்துவத்தையும் கொடுத்து விட்டு, ஆக்கினி தவத்தையும் கொடுத்து, அவ்வளவு 2க்கும் மேல
இன்னமும் மயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், அப்ப நாம சரியாக அந்த புரிதல் இன்னும் சமுதாயத்துக்கு செல்லவில்லை என்ற அர்த்தம். ஆக இந்த புலன் மயக்கம் என்பது நமது ஜீவகாந்தத்தின் அடிப்படையை வைத்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய சிந்தனையை கொடுத்த அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.